இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட 6th எபிசோட பார்க்க போறோம். ஷீனோ நம்மளோட இறுதி பாடம் ஆரம்பிக்க போதுன்பா. பொருட்டோ இது மேலேயாவது கடுப்புல இருக்கீங்களா சென்ஸ்ன்னு கேட்பா. சிக்கடாய் பொருட்டோ மண்டையிலேயே கூட்டி என்ன தடா பண்ணி தொலைஞ்ச, எது பண்ணியிருந்தாலும் சரி சீக்கிரம் மன்னிப்பு கேளு, அவர் கடுப்புல இருப்பார் போலன்பா. சிக்கடாய் பொருட்டோட தலையை பிடிச்சி பவ் பண்ண வச்சு மன்னிப்பு கேட்பான். எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு மிட்சுகியையும் கூப்பிடுவான். நான் எப்ப இன்வால்வ் ஆனான்னு கேட்பான் மிட்சுகி. பொருட்டோ நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்பா. ஷீனோ 3 பேரும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, ஏன்னா உங்களை நான் கொல்ல போறேன்ட்டு அட்டாக் பண்ணுவான். பாய்ஸ் செப்பரேட் ஆவாங்க. மிட்சுகி குணாய் வச்சு தாக்குவான். இன்செக்ட்ஸோட நெட்ல மாட்டிக்கும். இப்படி அதை யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலையேன்பா மிட்சுகி. சிக்கடாய் இம்ப்ரெஸ் ஆகிற இது நேரம் இல்ல. ஷீனோ சென்சே நம்மள எதிர்த்து சண்டை போடுறாரு, அதுவும் ரியலான்பா. பொருட்டோ என்ன விளையாடுறீங்களான்ட்டு ஷீனோவை பாக்குறப்ப ஜோகன் அதுவாவே ஆக்டிவேட் ஆகி டாக் சக்ராவை காட்டும். பொருட்டோ நான் நினைச்சா அதே தான்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபைனல் லெசன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஷீனோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் பண்ணதும் போதும், என்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே பேக் ஃபயர் ஆனதும் போதும், நான் பட்டதே போதும் கத்துவான். ஷீனோ ஐ ரெட் ஆகிறத நோட் பண்ணிட்டு ஷாக் ஆவாங்க. ஷீனோ பார்க்க போனா நான் கவலைப்பட்டு இருந்த எல்லா விஷயமுமே எல்லாமே போய் நான் இப்ப விடுதலை அடைய போறேன், அதுவும் இந்த பூச்சிகள் போலன்ட்டு பேராசிட்டிக் இன்செக்ட்ஸ் ரேம்பேஜ்ல போக விட்டுருவான். இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடும். சிக்கடாய் அமைதியா இருக்கவங்கள சீன்னா விளைவு மோசமா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது போலவா இதுன்பா. பொருட்டோ இது மெட்டல் விஷயத்துல நடந்தது போலன்பா. ஷாக் ஆவான் சிக்கடாய். பொருட்டோ எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்பா. ஷீனோ என்ன தடுக்க போறீங்களா, அதை உங்களால பண்ண முடியுமான்ட்டு இன்செக்ட்ஸ் யூஸ் பண்ணுவான். சிக்கடாய் ஷேடோ பேரலிசிஸ் பண்ணுவான். பூச்சி தானா சிலது மட்டும் சிலது மாட்டாது. அப்படி அந்த ஜுஸ்துல மாட்டாத இன்செக்ட்ஸ் அட்டாக் பண்ணுங்க. பொருட்டோட கால்ல இன்செக்ட்ஸ் பற்றும். சிக்கடாய் பொருட்டோன்னு கத்திட்டு என்னதான் சிலதை சமாளிச்சாலும் எல்லாத்தையும் சமாளிக்க முடிய மாட்டேங்குதுன்பா. இன்செக்ட்ஸ் அப்படி பொருட்டோவை பிடிக்குங்க, தட்டி விடுவான். ஷீனோ உங்களை மாதிரி பசங்களுக்கு சொல்லி தரது வேஸ்ட் ஆஃப் டைம், தொல்லை கொடுக்குற பசங்க அவங்க டீச்சருக்கு கஷ்டமான நேரத்தை மட்டுமே கொடுத்துட்டே இருப்பானுங்கன்பா. பொருட்டோவை காட்டுவாங்க. ஷீனோ லேசியா சொல்றத காதலியே வாங்காத, டிஃபரெண்டா இல்லாம இருக்க ஒருத்தன் அப்படின்னு சொல்லும் போது சிக்கடாயை காட்டுவாங்க. ஷீனோ அப்புறம் இடையூறு தர அவுட் சைடர்னு சொல்றப்ப மிட்சுகியை காட்டுவாங்க. ஷீனோ இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து பாதர் பண்ணிக்க போறதா இல்ல, அதுக்கு பதிலா இங்கேயே உங்களை அழிக்க போறான்பா. மிட்சுகி பின் ஸ்டைல் இமன்ஸ் பிரேக் த்ரூ பண்ணுவான். பொருட்டோ மேல ஒட்டின பூச்சிகள் அவனோட சக்கராவை உறிஞ்சி ட்ரைன் பண்ணுங்க. அந்த காத்து பிரஷர்ல பறந்துருங்க. மிட்சுகி பொருட்டோவை காப்பாத்திடுவான். பொருட்டோ மயங்கியே கிடப்பான். சிக்கடாய் நீ இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்பா. பொருட்டோவை தூக்கிட்டு எஸ்கேப் ஆவானுங்க. ஷீனோ பசங்களா என்ன உங்க பெஸ்ட் கொடுக்க பாக்குறீங்களா, எங்க போனாலும் என் இன்செக்ட்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணுன்பா. ஷீனோ டிசப்பியர் ஆவான். 3 பேர் ஒளிஞ்சிருக்கப்ப பொருட்டோ சென்சேக்கு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலின்பா. சிக்கடாய் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு மற்றவங்க விஷயம் போல இல்லடான்பா. மிட்சுகி அவர் நம்மள கொல்ல போறதா சொன்னார்ல, அதை நிஜமா சொன்னாருன்னு கேட்பான். சிக்கடாய் இன்செக்ட்ஸ் யூஸ் பண்ணி சக்கராவை உறிஞ்சிருக்காரு, அந்த வகையில சீரியஸா தெரியறாரு. அதேதான் சென்சே நம்மள கொல்ற நோக்கத்துல தான் இருக்காருன்பா. பொருட்டோ இப்ப கூட இதே விஷயம் தானே மெட்டல் கிட்டே நினைச்சு அவனை நாக் அவுட் பண்ணி மாத்தலையான்பா. சிக்கடாய் அது சூசைட் பண்றதுக்கு சமண்டா. அப்பா சொன்னபடி ஷீனோ சென்சே அவர்கிட்ட ஜொனி லெவல் ஸ்கில்ஸ் இருக்கு, 3 பேர் சேர்ந்தா கூட அவருக்கு மேட்ச் கிடையாதுன்பா. மிட்சுகி சிரிக்கி அதை பார்த்துட்டு கிரீப்பியா ஃபீல் பண்ணுவான். பொருட்டோ அப்படின்னா இன்னொரு டீச்சரை ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்பா. மிட்சுகி அதுவுமே எனக்கு வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, பேரசிட்டிக் இன்செக்ட்ஸ் காடு பூரா சுத்தி தெரியுது, நம்ம டீப் மிடில் இருக்கும், வெளியே போறதுக்கு முன்னாலே மாட்டிக்குவான்பா. பொருட்டோ சீரியஸா சொல்றியா, ட்ராப் செய்யப்பட்டிருக்கமான்னு கேட்பான். சிக்கடாய் சமக்கடுப்பாயிருவான். நீ தாண்டா ஃபர்ஸ்ட் சென்சே இப்படி ஆக்கி விட்டது, இதுல எங்களை வேற மாட்டி விட்டியன்ட்டு. பொருட்டோ இப்படி ஆனதுக்கு நான் மட்டுமே காரணங்கிற மாதிரி சொல்லாதன்பா. சிக்கடாய் பொருட்டோ கிட்ட நீ மட்டுமே பாக்குற அந்த ஷேடோ என்னதாண்டான்னு கேட்பான். மிட்சுகி சிரிப்பான். இருக்கா ரூம்ல கட்டுவாங்க. உங்க கோவத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னு எழுதிருக்கும். இருக்கோ டீ குடிச்சிட்டு ஆங்கோ கிட்ட ஷீனோ எங்கேன்னு கேட்பாரு. ஆங்கோ ஷெடியூல் படி அவன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் லெசன்ஸ் கொடுத்துட்டு இருப்பான்பாங்க. இருக்கோ நேத்து நிறைய விஷயத்துக்கு வருத்தப்பட்டு போனது சொல்லவும் ஆங்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஃபைன் ஆயிருவான்பாங்க. பசங்களோட சேர்ந்து ஓடிட்டு தெரிஞ்சானா அவன் ஸ்ட்ரெஸ் தன்னை போல போயிருப்பாங்க. இருக்கு அப்படி நடந்த பரவாயில்லன்ட்டு நான் நேத்து பேசின வார்த்தைகள் அவனை எச்ச வேதனைப்படுத்திருக்கணும் கவலையில இருக்குன்பாரு. பொருட்டோ சிக்கடாய் மிட்சுகி தப்பிச்சு போவாங்க. என்ன ஷீனோ சென்சே இன்னும் நம்மள பிடிக்காம இருக்காரான்ட்டு பொருட்டோ சர்ப்ரைஸ் ஆவான். பார்த்தா சட்டையில சில பூச்சிகள் ஒட்டி இருக்கும். அலறிட்டு கீழே விழுவான். இது ஒன்னும் அவர் பூச்சி கிடையாதுன்பா. சிக்கடாய் தண்ணியில பூச்சிகள் தத்தளிக்கிறத நோட் பண்ணுவான். பொருட்டோ சிக்கடாய் கிட்ட நம்ம அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டம் போலன்பா. சிக்கடாய் இருந்தாலும் ஜாக்கிரதையாவே இருப்பான். பொருட்டோ அவருக்கான அடையாளம் கூட இல்லையான்ட்டு ஷீனோ வந்ததை பார்த்துட்டு கிரீப்பி ஆவான். இப்ப என்னடான்ட்டு சிக்கடாய் முன்னால போறப்ப ஷீனோ வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டன்பா. இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறப்ப சிக்கடாய் பொருட்டோ கிட்ட ஏன்டா எதுவும் சொல்லாம விட்டுட்டன்பா. மிட்சுகி நடக்கிற விஷயங்களை ட்ரீ மேல உட்காந்து மறைஞ்சு வாட்ச் பண்ணுவான். சிக்கடாய் பொருட்டோ கிட்ட பேப்பர் பாம்பை பயன்படுத்த சொல்லுவான். பார்த்தா அதுவுமே வேலைக்கா இருக்காது. சிக்கடாய் பேப்பர் பாம் கூட வேலைக்காகலையான்ட்டு கிரீப்பி ஆவான். எஸ்கேப் ஆகி ஓடுறப்ப பொருட்டோ நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பான். ஷீனோ ஏன் பேராசிட்டிக் இன்செக்ட்ஸ் எதிர்த்து உங்களால எதுவும் செய்ய முடியாது, உங்களால செய்ய முடிஞ்சதெல்லாம் ஓடுறது மட்டும்தான், ஜஸ்ட் ஓடுங்க, நீங்க செய்யற எல்லா வேலையுமே வீணாகிற வரைக்கும் ஓடுங்கன்பா. சிக்கடாய் தண்ணி தாண்டி ஓடுறப்ப கால் பட்டு தண்ணி தெரிக்கும் இல்லையா, அந்த வாட்டரும் கூட பேராசிட்டிக் இன்செக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்றதை நோட் பண்ணிடுவான். சிக்கடாய் பொருட்டோ மேல இருக்க டெரைனுக்கு கூப்பிடுவான். மிட்சுகி அவங்க 2 பேர்த்த ஃபாலோ பண்ணுவான். இது அவங்க டவுன் ஆகிறத பாக்குற மாதிரி தான். என்னால அதுகளை எப்படி தூண்ட முடியுதுன்னு பாக்கலான்பா. ஷீனோவை காட்டுவாங்க. நான் மறந்தே போயிட்டேன், போர்ல இருக்கக்கூடிய உணர்வை பார்க்க போனா நான்
நான் டீச்சராகவே இருந்திருக்க கூடாது போலன்ட்டு சிரிப்பான். பொருட்டோ ஷிகடாய் இப்படியே தப்பிச்சிருப்பாங்க. மிட்சுகியை பார்த்த ஷிகடாய் நீ எங்கடா போய் தொலைஞ்சேன்னு கேட்பான். தொலைஞ்சிட்டேன்பா மிட்சுகி. பொருட்டோ ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலன்பான். மிட்சுகி இப்ப ஷீனோ சென்சே அஃபெக்ட் ஆயிருக்க மாதிரியே இதுக்கு முன்னால இன்னொரு அஃபெக்ட் ஆனதா சொன்னேன் பொருட்டோன்னு கேட்பான். இதுக்கு முன்னாலே நிறைய பேத்துக்கிட்ட பாத்துருக்கேன்ட்டு பொருட்டோ அது ஒரு மாதிரி கிரீப்பி ஷடோவா இருந்துச்சு. அஃபெக்ட் ஆனவங்களை சுத்தி இருந்த மாதிரி ஏதோ சில காரணங்களால என்னால மட்டுமே பார்க்க முடியுதுன்பான். மிட்சுகியோ அப்படியே அன்பான். ஷிகடாய் மனசுக்குள்ள நான் சந்தேகப்பட்ட போலவே இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு திங்க் பண்ணுவான். பொருட்டோ சரி இங்க இருந்து கிளம்பலான்பான். ஷிகடாய் இல்ல வேணாம், பிளான் இல்லாம போனா திரும்ப மாட்டிப்போம். கூடவே பொருட்டோ உங்ககிட்ட வந்து உறிஞ்ச சக்கராவை நீ ரெக்கவர் பண்ணலன்பான். பொருட்டோ என்னதான் செய்யறதுன்னு கேட்பான். மிட்சுகி நமக்கு ஆப்ஷன் இல்லைனா ஷீனோ சென்சேவை கொண்டுதாகணும்பான். பொருட்டோ கொல்றதா அது எப்படா செய்யறதுன்பான். மிட்சுகி அவர் அதே தானே செய்யறேன்னு சொன்னாரு, நம்ம செஞ்சா என்ன தப்புன்னு கேட்பான். யாரா அவன்கிற மாதிரி பாப்பான் ஷிகடாய். பொருட்டோக்கு பயமா இருக்கும், எதுவும் செய்யலைன்னா நம்ம கதை முடிஞ்சிரும்பா மிட்சுகி. பொருட்டோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கத்துவான். ஷிகடாய் அவர் கொல்றதை தாண்டி வேற ஏதாவது மெத்தட் இருக்கு ஜெயிக்கிறக்குன்பான். மிட்சுகி ஷாக்காவான். ஷிகடாய் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, ஷீனோ சென்சே அவரோட சக்கராவை பத்தி கவலைப்படாம இன்செக்ட்ஸை வைல்டா போக விட்டாருன்பான். பொருட்டோ ரியலைஸ் பண்ணுவான். ஷிகடாய் ஷீனோ சென்சே ஸ்னாப் பண்ணப்பட்டிருக்கனால அவரு யூஸ்வல் மைண்ட்ல இல்ல, அதுவே நமக்கு பெரிய அட்வான்டேஜ்ன்பான். பொருட்டோ அந்த பூச்சிகளை ஒழிக்காம அவர் பக்கத்தால எப்படி போறதுன்னு கேட்பான். அதுக்கு ஒரு பிளான் இருக்குன்பான். பொருட்டோ ஷாக் ஆவான். ஷிகடாய் ஆனா அதை பண்ணி பார்க்கன்ட்டு மிட்சுகியை பார்த்து அந்த ஆபத்தான வேலையை பார்க்க ஒருத்தர் வேணும்பான். பொருட்டோ அப்படின்னா பொறி வச்சு பிடிக்க போறமான்பான். ஷிகடாய் அதே தான்ட்டு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அதுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்பான். மிட்சுகி ஐடியா கொடுத்தவனே பொறியா இருக்க வேண்டாமான்னு கேட்பான். ஷிகடாய் எங்களை போல இல்லாம உனக்கு வேர்க்கல, உனக்கு வின் ஸ்டைல் தெரிஞ்சிருக்கு, அதே சமயம் பண்ற, உங்கள்கிட்ட சக்கராவுமே இருக்குன்பான். மிட்சுகி அப்படியா அது மட்டுமே காரணமா ஒருத்தர் அவங்களோட காமரேட மரணத்துக்கு அனுப்புறதுன்னு கேட்பான். பொருட்டோ ஆனான் பேச வரப்ப ஷிகடாய் தடுத்துட்டு மிட்சுகியை பார்த்து உன் கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்றேல அந்த வகையில ஏதாவது சீக்கிரட்டான மூவ்ஸ் நீ நிறையவே வச்சிருக்கலாம் அது எப்படின்னு கேட்பான். மிட்சுகி சிரிக்க அதை பார்த்துட்டு ஷிகடாய் மனசுக்குள்ள பொருட்டோ போல நான் உன நம்பல, அதே போல என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு தெரியாது, என்ன மறைக்கிறீங்கிறத காட்டுன்னு திங்க் பண்ணுவான். பொருட்டோ நான் வேணா புரியா இருக்காங்கவோ. ஷிகடாய் ஷாக் ஆவான். பொருட்டோ என் சக்கரா ரெக்கவர் ஆகலினாலும் என்னால ஷேடோ க்ளோன்ஸ் பண்ண முடியும்பான். ஷிகடாய் பொருட்டோவை முட்டாள் அது பண்றது ஆபத்து, உயிரே போயிருண்டான்பான். பொருட்டோ சென்சேவை டிப்பிங் பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும், நான் செஞ்ச வேலைக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ணிக்கிறேன்பான். கூடவே எல்லாத்தையும் காப்பாற்ற விரும்புறேன்பான். ஷிகடாய் பொருட்டோன்பான். மிட்சுகி எல்லாத்தையும் காப்பாற்ற போறேன்னா அதுக்கு நான் தான் பர்ஃபெக்டா இருப்பா, நீ என்னையே தள்ளிட்டு தானே சொல்லுவேங்கும் போது பொருட்டோ நான் எல்லாத்தையும் மீன் பண்றேன்னா ஷீனோ சென்சேவையும் தான், கூடவே உன்னையும் சேர்த்து தான் மிட்சுகி, இறுதி வரைக்கும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், யாரையும் சாகவும் விட மாட்டேன்பான். லாஸ்ட் நைட் அவன் என்னோட சூரியனா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சது, ஆனா நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு இருக்கு, அதுக்கு நீ என்ன விடணும்பான். நீர்வீழ்ச்சி கிட்ட ஷீனோவை வர வச்சிருப்பாங்க. பார்க்க போனா இறுதியும் விதியை கைவிட்ட போலே பொருட்டோன்பான் ஷீனோ. பொருட்டோ அதே தான் சேஸ் பண்ணப்படுறதுக்கு பதிலா இங்க நானே உங்களை போடலான்னு முடிவெடுத்து வந்துட்டு அட்டாக் பண்ணுவான். புனாய் வச்சு தாக்குவான். இன்செக்ட்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்ல மாட்டிருக்கும். இன்செக்ட்ஸ் பொருட்டோவை பிடிக்கும், பார்த்தா அது க்ளோனா இருக்கும். பின்னால இருந்து அட்டாக் பண்ணுவான், பார்த்தா அதுவும் க்ளோனா இருக்கும். ஷீனோ அதே பழைய ட்ரிக், அதுவும் க்ளோன் இதுவும் க்ளோன்ட்டு இப்ப அட்டாக் பண்ண போறதும் க்ளோன்பா. கிரவுண்ட்ல இருந்து பொருட்டோ அட்டாக் வைப்பான். ஷீனோ டாச் பண்ணிருப்பான். இன்செக்ட்ஸ் பொருட்டோவை பிடிக்கும், பார்த்தா அதுவும் க்ளோனா இருக்கும். ஒரு ரியல் ஒன் வந்துட்டான்ட்டு ஷீனோ மேல பாக்குறப்ப பொருட்டோ குனாய் வச்சு தாக்குவான். ஸ்ட்ரிங் தடுத்திருக்கும், பார்த்தா பேப்பர் பாம் இருக்கும், வெடிச்சிரும். ஷீனோ இன்செக்ட்ஸ் எப்படியே அவனை காப்பாத்திருக்கும். ஷீனோ ஷிகடாய் பார்த்துட்டு ஷாக் ஆகி ஓடுவான். ஷிகடாய் இவ்வளோ கிட்ட கிடைச்சு உங்களை நடுவே விட மாட்டேன்பான். ஷேடோ யூஸ் பண்ணுவான். ஷீனோ எல்லாத்தையும் டாச் பண்ணி தண்ணியில போய் நிப்பான். பொருட்டோ ஷிகடாய் கிட்ட வரவும் ஷிகடாய் நம்ம தோத்துட்டோமா என்னன்னு கேட்பான். ஷீனோ பொருட்டோ அண்ட் ஷிகடாய இன்செக்ட் யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணிடுவான். ஷீனோ நல்லா என்டர்டைனிங் பண்ணீங்க, ஆனா அந்த இன்னொருத்தங்கன்னு கேட்பான். மிட்சுகி பின்னால கதை நோட் பண்ணிட்டு ஹே டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லையா, சரி அதை விட அது அப்புறம் பாத்துக்கலான்ட்டு உன்னோட ஷேடோ ஜூட்ஸு தான் என்ன தண்ணி கிட்ட வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கு. என் பூச்சிகள் தண்ணியில கண்டெயின் ஆயிருங்கிறத ஏதோ தெரிஞ்சிருக்கு, இது ஒரு அறவேக்காடான பிளான்பான். ஷிகடாய் ஆனா அது ஊர்ஜிதமாயிருச்சு, உங்களோட நிறைய பூச்சிகள் போயிடுச்சுலன்பான். பொருட்டோ மிட்சுகி இப்பன்னு கத்துவான். மிட்சுகினால அவனோட ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ண முடியல, நின்னுட்டு இருக்க அதே இடத்துல இருந்து கையை மட்டும் தண்ணிக்குள்ள விட்டுருப்பான். ஷீனோவை அப்படியே உள்ள இழுத்துக்குவான். ஷீனோ ரியல் ஒன்னா நோட் பண்ணாம போயிட்டேன்னு கடுப்பாவான். தண்ணிக்குள்ள போன ஷீனோ மனசுக்குள்ள மோசமான பிளான்ல இல்ல, ஆனா தண்ணி கடியிலுமே என்னால பயன்படுத்த முடியாத பூச்சிகள் இல்லைன்னு நினைக்கிறாங்களா, என் கிளைனோட பாராசிட்டிக் இன்செக்ட்ஸை குறைச்சு மதிப்பிடாதீங்கன்னு திங்க் பண்ணுவான். மிட்சுகி ஸ்னேக் லைட் திங்க் பண்ணுவான். இன்டென்ஸா இருக்கும். வெளியே இருக்க ஷிகடாய் இந்த லைட்னிங் அவரோட உடம்புக்குள்ள பெனட்ரேட் ஆகும், பூச்சியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இல்லாம, என்னதான் அவர் ஜொனினா இருந்தாலும் யோகையோட அந்த டாக் சக்கரா ரிலீஸ் ஆகிறத காட்டுவாங்க. ஷீனோ உடம்புக்குள்ள வந்து போயிடும். மிட்சுகி ஷீனோவை தூக்கி வெளியே போட்டு மிட்சுகி மனசுக்குள்ள அவரை கொல்லாம இதை நிறுத்த முடியாதுன்னு நினைச்சேன், எப்படியும் சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு திங்க் பண்ணுவான். மிட்சுகி அவனோட பவர் அதிகமா யூஸ் அப் பண்ணனால பெயிண்ட் ஆயிருவான். அதை பத்திலாம் கவலை இல்லைன்னு திங்க் பண்றப்ப பொருட்டோ மிட்சுகியை வந்து காப்பாத்துவான். பொருட்டோ கிவ் அப் பண்ணிடாதரான்ட்டு மிட்சுகி இழுத்துட்டு போவான். மிட்சுகி ஃபெயிண்ட் ஆவான். வெளியே இருக்க ஷிகடாய் ஷோ ஆஃப் பண்ணாதரா பொருட்டோன்னு கத்துவான். கான்ஷியஸ்க்கு வந்த ஷீனோ நான் என்ன பத்தியும் வச்சிருக்கேன்பா, ஆனாலுமே இப்போ நான் கிவ் அப் பண்ணா அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதாவது ஆயிரமேட்டு கோவப்படுவான். தத்தளிப்பாங்க உள்ள இருக்கவங்க. ஷிகடாய் வேற வழியில நான் போறான்ட்டு முன்னால போறப்ப ஷீனோ விலகிக்கன்ட்டு உள்ள போவான். சமனிங் ஜுட்ஸு பண்ணிட்டு பொருட்டோன்ட்டு கை நீட்டுவான். பொருட்டோனாலே முடியாது. ஜெயண்ட் இன்செக்டை யூஸ் பண்ணி ஷீனோ மிட்சுகி அண்ட் பொருட்டோவை காப்பாத்திருப்பான். ஷீனோ பொருட்டோ தம்ஸ் அப் பண்ணுவாங்க, அப்படியே ஃபெயிண்ட் ஆயிருவாங்க. ஷிகடாய் ஷீனோ சென்சன் கத்துவான். அகாடமில இருக்க ஹெல்த் ஆஃபீஸ்ல காட்டுவாங்க. 3 பேத்துக்கிட்டையும் ஷீனோ மன்னிப்பு கேட்பான். ஷீனோ நான் நாளாவே இல்ல, இருந்தாலும் என் சொந்த மாணவர்களே தாக்குவேன்னு எதிர்பார்க்கலின்பான். ஷிகடாய் அதான் நீங்களாவே இல்லையேன்பான். ஷீனோ அது எனக்குமே தெரியுது, எனக்கு பெருசா ஞாபகத்துல இல்ல, ஆனா ஏதோ என்ன ஆட்கொண்டது போல இருந்துச்சுன்பா, இருந்தாலும் நான் இது இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் பண்ணது மன்னிக்கவே முடியாத குற்றம்ட்டு இதை பத்தி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு அகாடமில இருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன்பா. பொருட்டோ இருங்க, இங்க யாருக்குமே காயம் படல, ஏன் டிராமாட்டிக்கா கொண்டு போறீங்க, அதெல்லாம் தாண்டி உங்களை இந்த நிலைமைக்கு நிக்க வச்சது நாங்க சரிதானு கேட்பான் ஷிகடாய் கிட்ட. ஆமான்பா ஷிகடாய், உங்க மைண்ட்ல இவ்வளவு வெயிட் போட்டிருக்கோங்கிறதே எங்களால ரியலைஸ் பண்ண முடியலன்பா ஷிகடாய். பொருட்டோ நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஷீனோ சென்சன்பா. ஷீனோ வருத்தப்படுறத பார்த்துட்டு ரொம்ப ஓப்பன் புக்கா இருக்கீங்கன்பா ஷிகடாய்.
பொருட்டோ சிரிப்பான். மிட்சுகி சாரதா கிட்ட இந்த பாயிண்ட்ல அவரால் நமக்கு என்ன சொல்லி தர முடியும்னு கேட்டிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப புரியுது மேபி அவராலன்பா. பொருட்டோ மிட்சுகி ஏதாவது சொன்னியான்னு கேட்பான். மிட்சுகி சிரிச்சிட்டே இல்லைன்பா. குருநாய் அவங்களோட டீம் போட்டோ எடுத்து பார்த்துட்டு ஷீனோ உனக்கு குட் பீப்புள் ஸ்கில்லா இல்ல, ஆனா பீப்புள் கிட்ட ரீச் அவுட் பண்ணணும்னு நீ ட்ரை பண்ணதை மட்டும் விட்டதே இல்ல, அதனாலதான் உனக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, என்னானாலும் சரி கிவ் அப் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஸ்பிரிட் தான் ஒரு டீச்சரா உனக்கான நேச்சுரல் கிஃப்ட்பாங்க. ஷீனோ நடந்த விஷயத்த ஒக்காகே ஆபீஸ்ல சொல்லிட்டு அதுக்கான அப்பாலஜைஸ் பண்ணுவான். ஷிகமாரு நீ சென்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணியிருந்தா தான் பிரச்சனைன்பா. நருட்டோ அது உண்மைதான், நீ ஏன் அட்டாக் பண்ணியிருந்தா பொருட்டோ மற்றவங்கனால உனக்கு எதிராக நிக்க முடியாதுன்பா. ஷீனோ வருத்தப்படுவான். நருட்டோ திரும்பி பார்த்து சிரிச்சு ஷீனோ நீ எப்பவுமே அவங்களுக்கான பெஸ்ட் கொடுக்குற, அதுக்கு தேங்க்ஸ், நிறைய டிஃபிகல்டிஸ் கொடுக்குற பசங்களோட உனக்கு கஷ்டமா இருக்குன்பா. ஷீனோ யோசிச்சு பார்த்தா அப்படிதான் போல, உனக்கு அடுத்து இருக்கிறதான் பரிதாபமா இருக்குன்பா. நருட்டோ அண்ட் ஷீனோ சிரிப்பாங்க. ஷிகமாரு ஜோனின் கிளாஸ்ல இருக்கவனோட சைக்கியவே அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸ் பவருக்கு அதுல வேற இருக்கணும்பா. நருட்டோ நம்மளால தவிர்க்க முடியாத பிரச்சனை கிராமத்துக்கு வரும் போல என்பா. ஷீனோ கிட்ட நீ பிஸின்னு தெரியும், இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு கேட்பான் நருட்டோ. ஷீனோ கண்டிப்பா செய்யறன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லவ் அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ்ங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அடுத்து பார்க்க போறோம்பா பொருட்டோ.